ஹாய் வீவர்ஸ், வெல்கம்ஸ் டு ஜான்ஸ் ஃபுட் ஃபீஸ்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இதில் கடாயில் ஆயில் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு, உளுந்தும் பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தேவைக்கேற்ப கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, நான் ஒரு 3 பச்சை மிளகா போட்டுருக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய் உருளைக்கிழங்கை அலசிட்டு அதையும் கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த ஆயிலில் நல்லா டிப் ஆகி வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அந்த ஆவியிலேயே வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 75% வெந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையானதாக கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு டேஸ்டியான சுவையான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you viewers.